உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க டாக்டர்லாம். 1 மாசத்துல நீங்க இறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டண்ட் வச்சிருந்தாலும் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் சிலர் வந்து அவங்களுக்கு இந்த பயிற்சி மூலியமாவே அவங்களுக்கு குணம் அடைஞ்சிருக்கு. நிறைய ஹெச்எம்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உத்தரவு இல்லாமல் நான் பேரை சொல்ல முடியாது. அவங்களே இன்னும் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிரூபிப்பாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட்டு நாங்கள் பண்ண வரல. வாழ்க வளமுடன். வேதாத்ரிய ஸ்கை மனவளக்கலை மலேசியா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னா டாக்டர் வெங்கட் ஐயா. அவர் பார்த்திங்கன்னா நம்ம மலேசியாவில் வந்து இந்த மனவளக்கலையை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, இந்த மனவளக்கலைனா என்ன, அதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ஐயா இணைஞ்சிருக்காரு. இன்றைக்கி நிறையா விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்கலமுடன். ஐயா, இந்த மனவளக்கலையை பற்றி நம்ம பேசுகிறவனுக்கு உங்களுக்கு இந்த மனவளக்கலையோட எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்ற விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா ஐயா? தாராளமா. இப்போ வந்து மனவளக்கலை நான் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை தான் நான் பார்க்கணும். இப்போ கடந்த கால வாழ்க்கைன்றது இப்போ 2000 எனக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ எனக்கு வந்து ஒரு 35 வயது இருக்கும். அப்போ எனக்கு வந்து சர்வைக்கல் கழுத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம், சர்வைக்கல் 7 ப்ராப்ளம் தேஞ்சி போச்சுன்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. எனக்கு அதோடைய சிம்டம் என்னன்னா மயக்கம் வரும், கிரிடினஸ். அது இல்லாமல் எனக்கு வந்து 2 வீலர்ஸ்லாம் ஓட்ட முடியாது, பேக் பெயின், அது நிறைய ப்ராப்ளம் இருந்தது அந்த நேரத்தில். அப்போது செக் பண்ணால் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs கேட்டாங்க. அப்போ ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 10 லட்சம்ன்றது இன்னைக்கு எத்தனை கோடி ரூபான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் என்னால் முடியல. அப்போ எனக்கு ஒரு உதவி கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சவர் மூலயமா அந்த மனவளக்கலையில் போய் சேர்றதுக்காக அங்கே சென்னையில் திருவொற்றியூரில் அந்த மன்றத்தில் சேர்ந்து அப்போ அந்த மன்றத்தில் பயிற்சி பெற்றப்போ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரலும் எனக்கு கொஞ்சம் அந்த பயிற்சி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்தாங்க. அந்த எளிய முறை உடற்பயிற்சி, யோகா அதெல்லாம் செய்கிறப்போ அந்த 1 மாசத்துல எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் கிடைச்ச மாதிரி இருந்தது. பிறகு அடுத்தது யோகா, தியானம் அதெல்லாம் அப்படியே நம்ம வரப்போ இப்போ தியானம் கற்றுட்டேன் நான். அதை 3 விதமான தியானங்கள் கொடுத்தாங்க. அந்த தியானம் கொடுத்தப்போ கொஞ்சம் மன அமைதி ஏற்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. பிறகு அகத்தாய்வு அப்படின்ட்டு ஒரு பயிற்சிகள் கொடுத்தாங்க. முதல் நிலை அகத்தாய்வு, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, அப்படி அந்த அகத்தாய்வு எடுப்போ 2 முடிச்சுட்டு 3ஆம் நிலை அகத்தாய்வு எடுக்கிறப்போ அதில் வந்து ஒரு அதிசயமான விஷயம் ஒன்று நடந்தது. நான் இந்த பயிற்சிகள் முடிப்பதற்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மாதங்களுக்கு மேலே பிடிச்சது. அப்போ 7ஆவது மாதம் நான் 3ஆம் நிலை அகத்தாய்வு நான் எடுக்கிறேன். அப்போ அதில் கண்ணாடி பயிற்சி அப்படின்னு சொல்லி மிரர் எக்ஸசைஸ், இது வள்ளலாறு முற்றிலும் அவர் செய்து அவர் அதனுடைய பலன்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்த பிறகு எனக்கு ரொம்ப உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த பயிற்சியால் எனக்கு அந்த பயிற்சி முடித்த பிறகு ரொம்ப ஆக்டிவாக, சுறுசுறுப்பாக, ஏதோ ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி, ஒரு 15-20 வயசுல இருந்த மாதிரி எனக்கு ஒரு உத்வேகம், ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்போ இதை தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய மாதிரியே எனக்கு ஒரு 20-25 வயசுல எனக்கு இருக்கிற மாதிரியே அது ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இது ஏன் வந்து நமக்கு வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க டாக்டர்லாம். 1 மாசத்துல நீங்க இறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் இன்னைக்கு வரலும் இந்த பயிற்சிகள், மனவளக்கலை பயிற்சிகள், இதில் அனைத்தையும் செஞ்சு பார்த்துட்டு இன்னைக்கு வரலும் 25 வருஷம், இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லலை, உண்மையில நடந்த கதை இது. அப்போ நான் அப்போதான் அந்த எண்ணம் எண்ணினேன் நான், இது ஏன் வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய இந்தியர்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்ட்டு அப்போ நினைக்கிறப்போ எனக்கு அந்த எண்ணத்தின் காரணமாக இது ஸ்ரீலங்காவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 2 முறை நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்கே பயிற்சி அளித்தேன். அதன் பிறகு சிங்கப்பூர் வந்தேன். சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்தேன். மலேசியா 2015 அங்கே வந்தேன் நான் பிரெக்ஃபில்ல. அந்த 2015 இந்த பயிற்சிகளை நான் உணர்ந்து அதை செய்து அதை நான் சரி பண்ணிக்கிட்டேன். நான் சரி பண்ணிவிட்டு அதை மீண்டும் அது அவங்களுக்கு அந்த டெக்னிக், அவ்வளோதான். அந்த டெக்னிக்கை வந்து நம்ம அவங்களுக்கு அந்த மனவளக்கலை பயிற்சி தான், அது கொஞ்சம் உணர்ந்து உள்ளுணர்வாக அதை கொடுக்குறப்போ அந்த ஸ்டூடெண்ட், அங்கே ஒரு டிப்ளமா ஸ்டூடெண்ட் இருந்தாங்க பிரெக்ஃபில்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்போ அந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சியை உணர்ந்து நம்ம செய்கிறப்போ, உள்ளுணர்வாக செய்கிறப்போ அந்த நோய்கள் குணமாகிறத இன்னும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. இங்கே மலேசியாவுக்கு வந்து பண்ணுறப்போ அங்கேயும் நல்லா திருவொற்றியூரில் கோயிலெல்லாம் நிறைய பயிற்சிகள் நடத்தியிருந்தோம். நிறைய பேருக்கு அந்த ப்ரெஷர் குறையிறதுக்கு ஆரம்பிச்சது. அப்புறமா சுகர்லாம் நல்லா குறையிறதுக்கு ஆரம்பிச்சது. அது இல்லாமல் சிலருக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு ஆரம்பிச்சது. இப்படி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வியாதிகள்லாம் கொண்டு கேன்சர் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி மனவளக்கலை பயிற்சியிலேயே ஆழ்ந்து உள்நோக்கி தவங்கள் செய்து இது கேன்சர்லாம் சரியாகுமான்ட்டு அதை சயின்டிஃபிக்காக அதை நம்ம திரும்பி பார்க்குறப்போ வேதாத்ரி மகரிஷி மூலயமா அது வந்திருந்தாலும் அது அவரே சொல்லியிருக்கிறாரு, மருத்துவ விஞ்ஞானம் மூலியமாக இதை நாம் மனவளக்கலையை கொண்டு போகிறப்ப தான் இது வந்து உலகுக்கு போகும்னு சொன்னாங்க. அந்த என் மனதில் நல்லா பதிஞ்சிட்டு அது மருத்துவ விஞ்ஞானத்தோடு இணைச்சு இந்த பயிற்சி செய்கிறப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. ஏன்னா இந்த மன்ற அதாவது இந்த மன்ற அன்பர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன், அவர் துணை பேராசிரியர் இப்போ இருக்கிறாரு. 2016 என்னை சந்திச்சு சிரம்பான் நகர்ல இந்த பயிற்சியை நீங்க கற்றுத்தர முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஏன்னா அவருக்கு நான் காயகல்பம் எடுத்தேன். நான் காயகல்பம் அவருக்கு பிடிச்சிருந்தது, சயின்டிஃபிக்காக இருக்கிறதுனால பிடிச்சிருந்தது. பிறகு அவர் வந்து என்கிட்ட கேட்டதுக்கு நான் சரின்ட்டு ஒத்துட்டு இந்த சிரம்பான் நகருக்கு வந்தேன். நான் சிரம்பான் நகருக்கு வந்து இங்கே அவருடைய வீட்லேயே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் கொடுத்தாங்க. ஆஃபீஸ்லேயே அந்த பாதி இடத்துல கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவர் ஆஃபீஸை முழுமையாக என்கிட்ட கொடுத்துட்டு பயிற்சி நடத்த சொன்னாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு பொறுத்தவரைலாம் 8 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. இந்த 8 ஆண்டுகளில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் வச்சுருந்தாலும் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் சிலர் வந்து அவங்களுக்கு இந்த பயிற்சி மூலயமாவே அவங்களுக்கு குணம் அடைஞ்சிருக்கு. நிறைய பிளாக் இருந்தது, அடைப்பு இருந்தது, அதெல்லாம் சரியா இருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா சுகரு, இனிப்பு நீர், டயபிட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ ஒரு 32, 34, 36 அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க 36, 34 இருக்கு. அவங்க அதாவது அன்கான்சியஸ் நிலையில, நடக்க முடியாத நிலையில கூட வந்திருக்கிறாங்க சிலர்லாம் வந்து. அப்போ அவங்களுக்கு நம்ம பயிற்சியில தவங்களும் காயகல்ப பயிற்சியும் உடற்பயிற்சியும் கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த டயபிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட உடனே ஒரு 10 குறையுது. அப்போ 32லேருந்து 32லேருந்து அப்படியே குறைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 22க்கு வந்துடுச்சு ஒரே நாளில். அப்போ இன்னும் நம்ம இதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா அந்த மனவளக்கலை பயிற்சியில தியானங்களையும் காயகல்பங்களையும் எளிய முறை உடற்பயிற்சிகளையும் தற்சோதனை பயிற்சிகளும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீலாய நகர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்புறமா சிரம்பான் நகர்ல இருந்து கேல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு கிட்டத்தட்ட அந்த இனிப்பு நீர் சர்க்கரை வியாதி அன்னைக்கு 6ல் வச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்டா நிறுத்திட்டாங்க. வந்து காரணம் என்னன்னா இந்த பயிற்சி தான், மனவளக்கலை பயிற்சி தான், வேற ஒண்ணும் இல்லை. ஹீலிங், வர்மா அதெல்லாம் வரல சிறந்த பயிற்சியா இருந்தாலும் மனவளக்கலை பயிற்சியில இது அனைத்தும் இருக்கிறதுனால இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு நீருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது மனவளக்கலை பயிற்சி. அப்போ இந்த இனிப்பு நீர் வந்து இது பெரிய இஷ்யூவா இருக்குது வேர்ல்டு ஃபுல்லா. ஏன்னா காரணம் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல மலேசியால எனக்கு தெரிஞ்சு பார்த்தா யாருக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் வந்து மறைக்கிறாங்க. இது ஒரு இன்சுலின் வந்து நமக்கு சுரக்குது, அதிகமா சுரக்குது, கம்மியா சுரக்குது, அவ்வளவுதான் இன்பேலன்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது அது நோய் கிடையாது. அது நமக்கு உள்ள சுரக்கக்கூடிய அந்த ரசாயனம் இன்சுலின் வந்து நமக்கு கம்மியா சுரக்குதோ அதிகமா சுரக்குதோ அதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றதுன்னு. அப்போ அந்த இன்சுலின் எங்க சுரக்குது அப்படின்றப்போ பான்கிரியாஸ்ல சுரக்குது. அந்த பான்கிரியாஸ்க்கு நாம வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது இனிப்பு நீர் குறையுது, வேற ஒன்றும் இல்லை. மனவளக்கலை பயிற்சியை தான் நம்ம உடற்பயிற்சி, சில யோகாசனங்கள், முத்திரைகள், தியானங்கள் இதெல்லாம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு நல்லா குறைஞ்சி ஸ்டாண்டர்டா வந்து இப்போ வந்து 7, 8, 6 இது மாதிரி அவங்க நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஐயா மருந்து இல்லாம இது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு சொன்னாங்க. அதுல மைக்ரெயின் நிறைய பேர் வராங்க, தலைவலி அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க. அதுவும் உடனே இம்மிடியேட்டா கேட்குது. அது தண்டுவடை சுத்தி சாந்தி தவம்லாம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அது இருந்தாலும் அது கொடுக்குறப்ப அந்த மைக்ரெயின், ஏன்னா 20 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்களுக்கு குறைந்த இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்ல போயிட்டு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த பிள்ளைங்க அதிகமா கேட்கறது என்னன்னு தலைவலிக்குதுங்க ஐயான்னுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பாடங்கள், அவங்க குழப்பங்கள், அவங்களுக்கு அது ஒரு மன இறுக்கம் ஏற்படும் அவங்களுக்கு அந்த பாடத்திட்டங்களால.
அப்போ அவங்களுக்கு வந்து இங்கே நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மைக்ரேனை உடனே சரி பண்ண முடியும் நம்மளுடைய பயிற்சியால். டிப்ரெஷன் ஆகிறதுனால மனம் சம்மந்தப்பட்ட நோயால் தான் கிட்னியில் ப்ராப்ளம் வருது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது, அப்புறமா வந்து இனிப்பு நீர் பேன்கிரியாஸில் ப்ராப்ளம் வருது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன்.